வணக்கம் நண்பர்களே, தெரிந்து கொள்வோம் வாங்க யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நமது சேனலில் ஆன்மீக தகவல்கள், கோவில் வரலாறுகள், விரத முறைகள், பண்டிகைகளின் சிறப்புகள், தெய்வ வழிபாட்டு முறைகள் மற்றும் பயனுள்ள பக்தி தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அப்போது நாங்கள் பதிவேற்றும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு ஆடி பௌர்ணமியின் முழுமையான சிறப்புகளை மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம். ஆடி பௌர்ணமி ஏன் இவ்வளவு முக்கியமானது? இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும்? வீட்டிலேயே எளிமையாக எப்படி வழிபடலாம்? என்னென்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும்? இந்த நாளில் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன? எந்த செயல்களை தவிர்க்க வேண்டும்? திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனை, குடும்ப அமைதி போன்றவற்றிற்காக என்ன வழிபாடு செய்யலாம்? கர்ப்பிணிகள் இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும்? இவை அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவின் இறுதியில் பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான ஆன்மீக பகுதி 1. ஆடி மாதத்தின் சிறப்பு. தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அம்மனுக்கும் முருகனுக்கும் மிகவும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பூமியின் இயற்கை ஆற்றல் அதிகரிக்கிறது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதனால் இந்த மாதத்தில் கோவில் வழிபாடு, தியானம், விரதம், தானம், மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு வாய்ந்தவை. ஆனால் இவை அனைத்திலும் மிகவும் சிறப்பானது ஆடி பௌர்ணமி. பகுதி 2. பௌர்ணமி என்றால் என்ன? பௌர்ணமி என்பது முழு நிலவு நாள். அன்று சந்திரன் தனது முழு ஒளியையும் பூமிக்கு வழங்குவதாக நம்பப்படுகிறது. ஆன்மீக ரீதியாக இந்த நாள் மன அமைதியை அதிகரிக்கும் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் மந்திரம் சொல்லினாலும், தியானம் செய்தாலும், கோவிலுக்கு சென்றாலும் அதன் பலன் பல மடங்கு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பகுதி 3. 2026 ஆடி பௌர்ணமி நேரங்கள். இப்போது இந்த வருட ஆடி பௌர்ணமியின் நேரங்களை பார்க்கலாம். பகுதி 4. முருகனுடன் உள்ள தொடர்பு. முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவம். அவரது மேல் தீய சக்திகளை அழிப்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. முருகனை வழிபடுவர்களுக்கு தைரியம், அறிவு, மன அமைதி, வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் ஆடி பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது சிறந்ததாக கருதப்படுகிறது. பகுதி 5. வீட்டிலேயே செய்யும் பூஜை. காலை சீக்கிரம் எழுந்து குளிக்கவும், வீட்டை சுத்தம் செய்யவும், பூஜை அறையை அலங்கரிக்கவும், 2 விளக்குகளை ஏற்றவும், முருகன் படத்திற்கு செம்பருத்தி, அரளி, மல்லிகை, ரோஜா மலர்கள் சமர்ப்பிக்கவும். பின்னர் பால், வாழைப்பழம், திராட்சை, பஞ்சாமிர்தம் நைவேத்தியம் செய்யலாம். பகுதி 6. சொல்ல வேண்டிய மந்திரங்கள். 108 முறை ஓம் சரவணபவ, 11 முறை சுப்பிரமணிய காயத்ரி, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், சுப்பிரமணிய புஜகம் இவற்றை படிக்கலாம். பகுதி 7. இந்த நாளில் செய்ய வேண்டிய தானங்கள். அன்னதானம், ஏழைகளுக்கு உணவு,
பறவைகளுக்கு தானியம், பசுவிற்கு தீவனம், மரக்கன்று நடுதல், கல்வி உதவி இவை அனைத்தும் சிறந்த புண்ணியத்தை தரும் என்று கூறப்படுகிறது. பகுதி 8. பகுதி 8 கேட்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவின் கடைசியில் இன்னும் மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரம் உள்ளது. அதை வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம் என்று நான் சொல்கிறேன். பகுதி 8. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் முருகனுக்கு பால் பஞ்சாமிர்தம் வேல் அர்ச்சனை செய்து ஓம் சரவணபவ என்று 108 முறை ஜபிக்கலாம். பகுதி 9. திருமண தடை, வேலை, கடன். திருமண தடை இருப்பவர்கள் சிவப்பு மலர் சமர்ப்பிக்கலாம். வேலை தேடுபவர்கள் வேல் முன் தீபம் ஏற்றலாம். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்கலாம். இவை பக்தி வழக்கங்களில் கூறப்படும் வழிபாட்டு முறைகள். பகுதி 10. கர்ப்பிணிகள் என்ன செய்யலாம்? கர்ப்பிணிகள் அதிக சிரமப்படாமல் வீட்டிலேயே முருகனை மனதார வேண்டிக் கொள்ளலாம். விளக்கு ஏற்றி ஓம் சரவணபவ 11 அல்லது 27 முறை ஜபிக்கலாம். உடல்நிலைக்கு ஏற்றவாறு மட்டுமே விரதம் இருக்க வேண்டும். மருத்துவ ஆலோசனை பின்பற்றுவது முக்கியம். நண்பர்களே, ஆடி பௌர்ணமி என்பது பக்தி, அமைதி, தியானம், தானம் ஆகியவற்றை நினைவூட்டும் ஒரு சிறப்பு நாள். இந்த நாளில் மனமாற முருகனை வேண்டி நல்ல செயல்களை செய்வது ஆன்மீக நிறைவை தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். கமெண்டில் ஓம் சரவணபவ என்று பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.